ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரேஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான கூட்டு தாங்க. காராமணி, லாங் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. வாங்க ஏன் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ வானொலி அடுப்பில் வச்சுட்டு ஒரு சொம்பளவு தண்ணி வச்சு இதை ஒரு ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துப்போம். இது இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே 2-3 தடவை கலரி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த காய் ஓரளவுக்கு வெந்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருவோம். வானொலியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்ச் சோம்பு, அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண 2 வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே காராமணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற காராமணி இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வெங்காயத்து கூட காராமணி நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் காராமணிக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அட்டகாசமான காராமணி பொரியல் ரெடி. அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.